சிவபெருமானின் 8 முக்கிய அவதாரங்கள். ஆண்டத்தின் அடியாராக, அன்பின் உருவமாக, அழிவும் ஆக்கமும் ஒருங்கே தாங்கிய தலைவராக விளங்குபவர் சிவபெருமான். பரம்பொருளின் முழுமையான வடிவம் அவர். பக்தர்களின் துன்பங்களை துடைக்க, தீய சக்திகளை அழிக்க, பூமியை காக்க பல்வேறு அவதாரங்கள் எடுத்துள்ளார். இன்று நாம் அறியப்போவது சிவனின் 8 முக்கிய அவதாரங்கள். இவை ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தின் 5 பூதங்களுடன் தொடர்புடையவை. இந்த அவதாரங்கள் வழியாக சிவனின் கருணையையும் அவரது பரந்த அன்பையும் புரிந்து கொள்வோம். முதல் அவதாரம் சர்வா. பஞ்சபூதங்களில் நிலத்தின் கடவுளாக விளங்குபவர். பூமியின் அன்னை போல் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கும் கடவுள். ஐம்புலன்களின் வழியாக அன்பையும் பரிவையும் வெளிப்படுத்துபவர். இவரே பூமியின் அடிப்படையை உருவாக்கியவர். இரண்டாவது அவதாரம் பவா. நீரின் தெய்வமாக விளங்குபவர். மழையை கொண்டு வரும் கடவுள். 7 உலகங்களையும் காக்கும் பரந்த மனதுடையவர். நீரின் மூலாதாரமாக விளங்கி உயிர்களுக்கு வாழ்வளிக்கும் தெய்வம். மூன்றாவது அவதாரம் பசுபதி. நெருப்பின் தெய்வம். வாழ்க்கையை கொடுக்கும் கடவுள். யாகங்கள், ஹோமங்கள் போன்ற மதச் சடங்குகளின் மூலமாக பக்தர்களின் பிரார்த்தனைகளை ஏற்பவர். இவரது மகனே ஆறுமுகக் கடவுளான முருகன். நான்காவது அவதாரம் ஈசானா. காற்றின் வடிவமாக விளங்கும் கடவுள். பிரபஞ்சத்தை தூய்மைப்படுத்தி அதை உருவாக்குபவர். வடகிழக்கு திசைக்கு உரியவர். இவரது மகனே அனுமன் அவதாரம். ஐந்தாவது அவதாரம் பீமா. அனைத்திற்கும் ஆதாரமான வடிவம். நிறமும் மனமும் தன்மையுமில்லாத பரந்த வடிவம். இவரது மனைவி விண்வெளியின் 10 திசைகளாகவும் மகன் படைப்பிற்குரியவராகவும் விளங்குகிறார். ஆறாவது அவதாரம் ருத்ரா. சூரியன் மற்றும் நெருப்பின் வடிவம். உயிர்களின் வாழ்க்கையை உயர்த்துபவர். இவரே உயிர்களுக்கு வெப்பத்தையும் ஒளியையும் அளிக்கும் தெய்வம். ஏழாவது அவதாரம் மகாதேவா. உயிர்களின் தொடக்கமும் முடிவும் இவரே. லிங்க வடிவில் காணப்படும் இறைவன். தொடக்கமும் முடிவும் இல்லாத நிலை. இவரே பிரபஞ்சத்தின் மூலாதாரம். எட்டாவது அவதாரம் உக்ரா. இடி மற்றும் தீப்பொறியின் வடிவம். இவரே தீய சக்திகளை அழிக்கும் கடவுள். இவரது மனைவி திக்ஷா தியாகத்தின் உருவம். சிவபெருமானின் இந்த 8 அவதாரங்கள் பிரபஞ்சத்தின் 5 பூதங்களுடன் தொடர்புடையவை. இவை ஒவ்வொன்றும் உலகின் இயக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குகின்றன. சிவனின் குணங்களையும் அவரது 5 தொழில்களையும் அடிப்படையாக கொண்டே இந்த அவதாரங்கள் உருவாகியுள்ளன. சிவனின் அன்பையும் கருணையையும் நினைத்து அவரை வழிபடுவோம்.